இந்த உலகமே வந்து தேடிட்டு இருக்கிறது வந்து இப்போ ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது வந்து அட்டென்ஷன். மனுஷனோட அட்டென்ஷனை திருப்பி அவங்க கிட்ட பார்க்க வைக்கிறதுக்கு தான் கோடி கணக்கில் பணம் செலவழிச்சிட்டு இருக்காங்க. டெக்னாலஜி, ஆப்பு, சோஷியல் மீடியா மூலமாக, மார்க்கெட்டிங் மூலமாக. ஏன்னா கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கு. மக்கள் வந்து ரொம்ப ஆக்குபேட் பண்ணிட்டே இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் விளக்கிட்டு, டே இனிய பாருடா, என் கம்பெனி பாரு, என் ப்ராடக்ட் பாரு, என் பிஸ்னஸ் பாரு அப்படின்னு சொல்றதுக்கு அந்த அட்டென்ஷன் கெயின் பண்றதுதான் பெரிய ஒரு சேலஞ்சிங் இப்போ இருக்க நிலைமையில. 3 செகண்ட் கூட மக்கள் வந்து அந்த அட்டென்ஷன் பிடிச்சி வைக்க முடியல. அந்த நிலவுக்கு வந்துட்டு இப்போ உள்ள சிச்சுவேஷன். இந்த நேரத்தில் நம்ம போய் எவனை பார்த்து நம்ம அட்டென்ஷன் நம்ம பிஸ்னஸ் சொல்லி கொடுக்க, கோடியான கம்பெனி இதை பற்றி பாடுபட்டு கஷ்டப்பட்டு செத்துட்டு இருக்காங்க. இதில் நம்ம இதை கொண்டு எங்கே போய் கொடுக்க? அப்போ எவ்வளோ பெரிய டெக்னிக்கை நம்ம வளர்க்க வேண்டியிருக்கும். ஒரு டெக்னிக் பார்க்கலாமா இன்னைக்கு? நம்பர் 1, அட்டென்ஷன் கொண்டு வரணும் அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டு அவங்க மைண்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல வேண்டியதை, அதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, அந்த டயத்தில் சொல்லிடணும். இல்லாட்ட திரும்ப அவன் எங்கேயாவது மேய போயிடுவான். ஐ மீன் மைண்டு. எப்படி கேட்கலாம்? ஒரு பேட் நியூஸ், ஒரு குட் நியூஸ், எதை கேட்க விரும்புறீங்க? உங்கள் மைண்டில் ஏதாவது ஓடுதா? போடாது. ஏன்னா மைண்டு நின்றும். நின்றுட்டு பேட் நியூஸ் என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே, குட் நியூஸ் என்ன பண்ணலாம் சொல்ல தெரியலையே, யூ ஸ்டாப்ட், மைண்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல வேண்டியது சொல்லிங்க. எஸ் எகேன் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் சொல்லிங்க, எப்படி சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் கூட்டு போகிறீங்க, அது உங்கள் திறமை பொறுத்து இருக்கு. உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுக்கா, எப்படி சொல்லிக் கொடுக்கா, நீங்கள் அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்க, அதை பொறுத்து இருக்கு. ஆனால் இந்த ஒரு விஷயத்தாவது படிச்சுக்கிடும். ஒரு குட் நியூஸ், ஒரு நல்ல நியூஸ், எதை கேட்க விரும்புறீங்க அப்படின்னு. இல்லை நான் என்ன முதல்ல பேட் நியூஸ் என்னன்னு சொல்லுங்க. அப்போ அதை ஒரு மேட்டர் சொல்லணும் நீங்கள். அப்புறம் குட் நியூஸ் ஒரு மேட்டர். ப்ராஸ்பெக்டிங் யார் பண்ணுறா? உங்கள்கிட்ட வந்து கேட்கறதுக்கு யார் ரெடியாக இருக்கா? ப்ராஸ்பெக்ட் ரெடியாக இருக்கா? உருவாக்குனது யாரு? நம்ம. எகெயின் குட் நியூஸ் எப்படி சொல்கிறீங்க, பேட் நியூஸ் எப்படி சொல்கிறீங்க, அதை பொறுத்து அடுத்த கான்வர்சேஷன் வரும். ஸோ எங்கேயாவது இருக்காது உங்களுக்கு அட்டென்ஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள். குட் நியூஸ், பேட் நியூஸ், எது கேட்க விரும்புகிறீங்க? எம்எம்ஜியில் இந்த மாதிரி சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லேயும் கம்யூனிகேஷன்லேயும் மக்களோட பேசும்போதும் ரைட் ஃப்ரம் ஸ்டேஜ்கிட்ட பேசுறதுலேருந்து உங்களை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டதுலேருந்து ஸ்டேஜ்கிட்ட எப்போ அவங்களும் நம்மளை பிஸ்னஸ் பற்றி கேட்பாங்க. எகைன் எப்போ சொல்லணும், எப்போ சொல்லக்கூடாது, அந்த ஸ்டெப்ஸை கூட்டு போயிட்டு அப்புறம் எப்போ பிஸ்னஸ் சொல்லணும், பிஸ்னஸ் சொல்லும்போது என்ன மாதிரி சொல்லணும். அப்படியே லேப்டாப் தூக்கி வச்சுட்டு 40 நிமிஷம் A to Z அட்ரா பேரை போட்டு அப்படியே அதை போட்டு அப்படி போட்டு இதை போட்டு எப்பப்பா விடுவா வீட்டுக்கு, நீ விட்டு மட்டும் பாரு, அப்புறம் பக்கமே திரும்பி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. இந்த நாள் இருக்கு, நாள் தலையாட்டே கேட்டுருப்பான், ஓடியே போவோம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி இல்லாமல் இப்போ நம்ம யூஸ் பண்ண அந்த மாதிரி டெக்னிக் ஒன்று ஒன்றா எப்படி யூஸ் பண்ணி ப்ரெசன்டேஷன் சரி, அங்கேயும் சரி, சேல்ஸ் க்ளோசிங்கும் சரி, எப்படி பேசணும், இப்படி எல்லாமே டெக்னிக்கலாக பண்ணும்போது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு எங்கேயாவது சிக்கல் வரும்னு நினைக்கிறீங்களா? ஒரு விஷயத்த வந்து நம்ம நல்ல ஒரு கேம் விளையாடுறதுக்கு நமக்கு நல்லா பிடிச்சிருக்கு, கேம் விளையாட நமக்கு நல்லா தெரியும், இறங்கி அடிப்போம் கேம். அப்படியேப்பட்ட கேம் விளையாடுறதுக்கு எப்படி இருக்கும்? செமையா இருக்கும் இல்லையா? ஏன்னா நமக்கு தெரியும் இந்த கேம் என்ன வரும், வின்னு விட்டு வரும். அதுவும் நீங்க விளையாட போற கேம்ல பாவம் அப்பாவிகளும் விவரம் தெரியாதவங்களும் ஒன்றும் தெரியாதவங்க இருந்தால் எப்படி இருக்கும்?
அகெயின் எம்எம்ஜி பக்கம் ஏதாவது ஏமாத்து கம்பெனி வச்சுட்டு டுபாக் ஒரு கம்பெனி வச்சுலாம் வந்துடாதீங்க. முதல்ல கம்பெனி வந்து சரியான கம்பெனியாக இருக்கணும், நேர்மையான கம்பெனியாக இருக்கணும், நீங்கள் நேர்மையான ஆளாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சுதான் உங்களுக்கு ட்ரைனிங் கிடைக்கும். துட்டை கொடுத்தான ட்ரைனிங் கிடைக்காது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் தப்பான கையில் போகக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்குது எம்எம்ஜி. நெட் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணது முக்கியம் இல்லை. அழுது போராடி நானும் ஜெயிச்சு காட்டுவேன், கஷ்டப்பட்டா முடியாது, வா இறங்கி நடப்போம், இன்னும் 4 பேர் பார்ப்போம், இன்னும் 3 பேரை பார்ப்போம், அவன் காரி நம்ம மூஞ்சில துப்புவான், பரவாயில்ல நம்ம போவோம், அடுத்தால மூஞ்சி பார்ப்போம், அவன் காரி துப்புவான், பரவாயில்ல, இவன் நம்மளை எரிச்சிருவான், இவன் நம்மளை வேண்டான்னு சொல்லுவான், நம்மளை பிளாக் பண்ணிடுவான், போடா நீங்களும் அப்படி பல்ல கட்டிட்டு அடுத்தால போகணும். ஏன்டா போறீங்க அப்படி? அப்படிலாம் போக வேண்டிய தேவையில்லை, பிச்சை எடுக்க வேண்டிய தேவை கிடையாது. கெத்தா தில்லா தெனாவட்டா பண்ணலாம் பிசினஸ். தமிழ்நாட்டில் நெட் மார்க்கெட்டிங் கெத்தா தில்லா தெனாவட்டா இப்படி நிறைய நெட் மார்க்கெட்டிங் கம்பெனி ட்ரைனிங்ஸ் காதில் கேட்டுட்டு இருக்கு எனக்கு. கெட் தில்லா பண்ணுங்க, தெனாவட்டா பண்ணுங்க, இந்த டெக்னிக்ஸ் படிங்க, டூல்ஸ் படிங்க. கமிங் டு தி பாயிண்ட். ஒருத்தவங்க மைண்டை ஃப்ரீஸ் பண்ண என்ன பண்ணோம்? கேள்வி கேட்கணும். ஸ்டன் 30 செகண்ட், 3 செகண்ட், 5 செகண்ட் உங்களுக்கு டைம் கிடைக்கும். அந்த நேரத்தில் உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது சொல்கிறதோ அதுக்கப்புறம் உங்களோட புத்திசாலித்தனத்தை பொறுத்து இருக்கு. பண்ணலாமா? இன்னைக்கு இன்விடேஷன் பார்த்தோம். நான் ஃபாலோ பண்ணிற விஷயம் வந்து, நான் ஒருத்தர்கிட்ட பேசி அவங்ககிட்ட காசு வாங்குறேன் அப்படின்னா அந்த காசுக்கு உண்டான விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள காலம் பூரா லைஃப் லாங் கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னு பார்ப்பேன். அப்படி முடிஞ்சால் மட்டும்தான் அவங்ககிட்ட காசு வாங்க வேண்டிய தவிர்த்து அது வாங்கல. இது சார் கூட ஒரு கோட்டத்தில் சொல்லியிருப்பாரு, உங்களால் ஒருத்தர் வாழ்க்கையை மாற்ற முடியும்னா அவங்க கொடுக்குற காசை வாங்கிக்காங்க, இல்லைனா அவங்க கூட அப்படின்னு. அந்த விஷயத்தை நான் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இதுதான் மேம்.